மறைந்த நடிகர் ராஜேஷின் இறுதி ஊர்வலம் தொடங்கியது. சென்னை ராமாபுரத்திலிருந்து ஊர்வலமாக எடுத்துச் சென்று கீழ்ப்பாக்கத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் உடல் நல்லடக்கம் செய்யப்படுகிறது. அந்த நேரலை காட்சிகளை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். முழு விவரங்களோடு செய்தியாளர் ராஜேஷ் இணைப்பில் இருக்கிறார். ராஜேஷ், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். கனிமொழி, வணக்கம். திரையுலகில் மிகவும் பிரபலமான நடிகர்களில் ஒருவராக இருந்தவர் நடிகர் ராஜேஷ். அவள் ஒரு தொடர்கதை படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமாகி தமிழில் இதுவரை 150க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்தவர். அவர் 2 தினங்களுக்கு முன்பு உயிரிழந்த நிலையில் அவரது உடல் கீழ்ப்பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்திலே தற்போது நல்லடக்கம் செய்யப்படுகின்றது. அவரது உறவினர்கள், நண்பர்கள், கலைத்துறையை சார்ந்தவர்கள் என ஏராளமானோர் இந்த இறுதி அஞ்சலி செலுத்தக்கூடிய, அவரது உடலை நல்லடக்கம் செய்யக்கூடிய இந்த நிகழ்விலே பங்கேற்றிருக்கிறார்கள். நடிகர் ராஜேஷை பொறுத்தவரையில் தமிழ் படம் மட்டுமின்றி மலையாளம், தெலுங்கு ஆகிய மொழியிலும் அவர் நடித்திருக்கிறார். மேலும் பின்னணி குரல் கொடுக்கக்கூடியவராகவும் அவர் திரைத்துறையிலே பணியாற்றியிருக்கிறார். அவர் வெள்ளித்திரை மட்டுமின்றி நாடகங்களில், சீரியல் என்று சொல்லக்கூடிய சின்னத்திரை நாடகங்களிலும் பலவற்றில் முக்கிய கதாபாத்திரங்களில் நடித்திருக்கின்றார். குறிப்பாக தான் எந்த கதாபாத்திரத்தை ஏற்றுக்கொண்டாலும் அந்த கதாபாத்திரமாகவே மாறிவிடக்கூடியவராக, தத்துவமான நடிப்பை கொடுக்கக்கூடியவராக நடிகர் ராஜேஷ் இருந்தார் என்பது முக்கியமான விஷயம். எனவேதான் அந்த மலையை ஒட்டி ஏராளமான மக்களும், அவரது ரசிகர்களும், திரைத்துறையை சார்ந்தவர்களும், அரசியல் கட்சியை சார்ந்தவர்களும், ஏன் தமிழக முதலமைச்சரை கூட அஞ்சலி செலுத்தி அவருக்கு பிரியாவிடை அனுப்பி இருக்கின்றார்கள். அவருடைய இழப்பு தமிழக திரையுலகிற்கு ஏற்பட்ட ஒரு பேரிழப்பு. திரைத்துறையை சார்ந்தவர்கள் அவருக்கு புகழஞ்சலி செலுத்தி வருகிறார்கள். தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ராஜேஷ்.